இந்த ஊடக சந்திப்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஹாவத், கடற்படையின் ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத், விமானப்படையின் ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எரங்கு கீன் கனகி உள்ளிட்டவர்கள் பிரசன்னமாக இருந்தனர். ஊடகங்கள் சில குற்றம் சாட்ட முன்வைச்சிருந்தாங்க. இந்தியாவிலாம் கோஸ்ட்கார்ட் தான் மீனவர்கள் இங்கிருந்து போன அரெஸ்ட் பண்றது, கைது செய்யற நடவடிக்கையை மேற்கொள்ளும். ஆனால் இலங்கையில நேவி மீனவர்கள் கடலிலே தாண்டி சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புகளை வாரங்களும் நேவி கைது செய்யும் சொல்லி சில இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. நேவிங்கிறது எங்களுடைய கடற்படை, கடலை பாதுகாக்கிறது அவர்களுடைய பொறுப்பு. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கடல் எல்லையை மீறுகின்ற போது அது எந்த ஒரு படகுமாலும், இந்திய படகா, அமெரிக்க படகா, சீனா படகாங்கிறது எங்களுக்கு தேவைப்படாது. எந்த ஒரு படகாக இருந்தாலும் அந்த படகுகளை அல்லது அந்த அத்துமீறி வருகின்ற இயந்திரங்களை தடுக்க வேண்டிய, நிறுத்த வேண்டிய பொறுப்பு, கடப்பாடு வேறு யாருக்குமல்ல, எங்களுடைய கடற்படை, நேவி. கேடமாக இந்திய ஊடகங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இது சம்பந்தமான தப்பான அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் சொல்லுகின்ற செயற்பாடுகள் இருக்கின்றது. எங்களுடைய கடற்படை தாக்கப்பட்டு இருக்கின்றார்கள், சுடுநீர் ஊற்றப்பட்டு இருக்கின்றார்கள், ஒருவர் கொல்லவும் பட்டு இருக்கின்றார். 124 இந்திய படைகள் கைது செய்த படைகள் மயிலுக்கு துறைமுகத்தில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த படைகளை என்ன செய்வதற்கான நடவடிக்கை நீங்க ஏண்டா அந்த படகுகளை நாங்கள் செய்யறதுக்கு தீர்மானித்து கொண்டு தான் அந்த படகுகள் மூலமாகத்தான் எங்களுடைய கடல் பரப்பு நாசமாக்கப்பட்டிருக்கு. இந்திய ட்ரோலர்களுடைய செயற்பாடு என்பது உண்மையிலே பொட்டம் ட்ரோலிங்கிறது எங்களுடைய கடல் வளத்தை மீன்களை மாத்திரமல்ல, கடல் வளத்தை அள்ளி கொண்டு செல்றோம். கடல் வளம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது மாத்திரமல்ல, இவ்வாறு கடல் வளம் தொடர்ந்து அழிக்கப்படுமாக இருந்தால் இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு கடல் அல்ல, கடல் பாலைவனம் தான் எங்களுக்கு மிஞ்சி. அதனால வேண்டி அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கு இந்த படகுகளை பயன்படுத்த முடியுமா, அதை நாங்கள் பயன்படுத்தி மீன் உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம்.